சபரிமலை யாத்திரைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக விமான நிலையத்தில் பிரத்யேக பாதைகளை ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. மலேசிய விமான நிலைய நிறுவனமான MAHB, குடிநுழைவுத்துறை, மலேசிய ஏர்லைன்ஸ், ஏசியா, பாத்தே ஏர் ஆகிய தரப்புகளின் ஒத்துழைப்பு இதில் நாடப்படுகிறது. மேற்கண்ட தரப்புகளிடம் பேசி போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் அதற்கு ஆவண செய்ய வேண்டும் என ஸ்லாங்கோர் சென்டோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் கேட்டுக்கொண்டார். வரும் ஜனவரி 1 முதல் 11 வரை 50,000த்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை பயணமாகின்றனர். கடுமையான விரதம் இருப்பதால் அவர்கள் காலணியோ செருப்போ அணிவதில்லை. தவிர பக்தர்களில் பெரும்பாலோர் வயதானவர்களாகவும் உடல் சோர்வுற்றவர்களாகவும் இருப்பதால் பயணம் நெடுகிலும் அவர்களுக்கு சிறப்பு கவனம் தேவை. ஆக இவர்களுக்கு பிரத்யேக பாதைகளை ஏற்படுத்தி தருவதன் மூலம் விமான நிலையத்தில் நெரிசலை குறைக்க முடியும். டாக்டர் குணராஜ் வாயிலாக மலேசிய ஐயப்ப சுவாமி சேவை சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் கே உவராஜா குருசாமி அக்கோரிக்கையை முன்வைத்தார். ஐயப்ப பக்தர்களுக்கு தனி பாதைகள் அமைத்து முன்கூட்டியே விமானத்தில் ஏற வசதி செய்து கொடுப்பதன் மூலம் அவர்களின் யாத்திரை சுமூகமாக இருப்பதை உறுதி செய்ய முடியும். எனவே இந்த கோரிக்கையை அமைச்சர் ஆந்தனி லாக் நன்கு பரிசீலித்து நல்ல முடிவை எடுப்பார் என டாக்டர் குணராஜ் நம்பிக்கை தெரிவித்தார்.